நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிற பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நம்ம பார்க்க போகிற இந்த 25 ஃப்ரேசல் வேர்ப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினராக இருக்கிறவங்க வந்துட்டு மற்றவங்க இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் பேசினா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு தெரியணும் இல்லையா? தெரிஞ்சாதான் அவங்க என்ன இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியும். இதுவே நீங்கள் வந்துட்டு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கற்றுக்கிட்டா ரொம்பவே ஈஸி தான். நம்ம வேர்ப்ஸ்லாம் படித்து கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஈட், ரன், வாக், டாக், இதுவும் வேர்ப்ஸ் தான். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னால் வந்து அந்த வேர்புக்கு பக்கத்தில் ஒரு அட்வர்போ இல்லை ப்ரப்போசிஷனோ சேர்ந்து வரும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போது அந்த 25 ஃப்ரேசல் வேர்ப்ஸையும் மீனிங் அண்ட் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பிக்கப். பிக்கப் பிக்கப் அப்படின்னா எடு அப்படின்ட்டு ஜென்ரலாக மீனிங். ஆனால் இதை வந்துட்டு 3 இடத்துல யூஸ் பண்ணுவோம், 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தரையில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம பிக்கப் அப்படின்னு சொல்லலாம். பிக்கப் த பென், பென்னை எடு. பிக்கப் த பேப்பர், பேப்பரை எடு. இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நமக்கு யாராவது ஃபோன் பண்ணுறாங்க, அப்போது ஃபோனை எடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையும் வந்துட்டு பிக்கப் த ஃபோன், ஃபோனை எடு அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட், நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன், என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துலையும் நம்ம இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். Pick me up at the bus stop. நம்பர் 2, break down. break down இந்த ஃப்ரேசல் வேர்பையும் நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணுவோம். நம்பர் 1, இப்போ ஏதோ ஒன்று சடனாக வந்து நின்றுடுச்சு, அப்போது அந்த இடத்துல நம்ம பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மை கார் broke down on the way. என் கார் வழியிலே நின்றுடுச்சு. இதை சொல்கிறதுக்கு நம்ம பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு இடத்துல உடைவோம் இல்லையா? அதை தான் வந்து பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ broke down in tears அப்படின்னா அவள் உடஞ்சி அழுதுட்டா அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறது, அதையும் நம்ம பிரேக் டவுன் தான் சொல்லுவோம். லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் வீடியோ இன்டூ 5 பார்ட்ஸ். இந்த வீடியோவை நம்ம 5 பார்ட்ஸாக பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பிரிக்கிறதுக்கு நம்ம பிரேக் டவுன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, கால் ஆஃப். கால் ஆஃப் இதுக்கு ஒரே மீனிங் தான், கேன்சல் பண்ணுறது. ஒரு விஷயத்தை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக கால் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். தே கால்ட் ஆஃப் த மீட்டிங், அவங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், கேரி ஆன். கேரி ஆன் இதை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா? கேரி ஆன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கேரி ஆன் வித் யோர் ஒர்க், உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. இந்த இடத்துல கேரி ஆன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், பிரிங் அப். பிரிங் அப் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுக்கு நம்ம பிரிங் அப் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஹி brought up an interesting point, அவன் ஒரு நல்ல பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறான். இந்த இடத்துல நம்ம பிரிங் அப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க இல்லையா? அதையும் பிரிங் அப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷி வாஸ் brought up by her grandmother, அவளை அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க. ஜென்ரலாக brought upனாலே வளர்த்தது அப்படின்னு அர்த்தம். கம் அப் வித். கம் அப் வித் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியாவோ இல்லை ஒரு தீர்வோ நம்ம வந்துட்டு கொண்டு வரோம் அப்படின்னா அதை வந்துட்டு கம் அப் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ கேம் அப் வித் அ பிரில்லியன்ட் பிளான், அவள் ஒரு பிரில்லியண்ட்டான பிளான் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், கட் டவுன். கட் டவுன் இதுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று, ரெடியூஸ். ஐ எம் ட்ரைங் டு கட் டவுன் மை வெயிட், நான் என்னோட வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குறைக்கிறது, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வெட்டி சாக்கிறது, இதை சொல்கிறதுக்கும் நம்ம கட் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். தே கட் டவுன் த ட்ரீ, அவங்க மரத்தை வெட்டி சாய்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். டீல் வித். டீல் வித் ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ நம்ம கையாளுவோம் இல்லையா? அதை தான் வந்துட்டு டீல் வித் அப்படின்னு சொல்லுவோம். வி மஸ்ட் டீல் வித் திஸ் ப்ராப்ளம் குயிக்லி, இந்த பிரச்சனையை நம்ம சீக்கிரமே கையாளணும். அப்படி
டீல் பண்ணாதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தான் டீல் வித் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ட்ராப் அவுட். ட்ராப் அவுட் ட்ராப் அவுட் அப்படின்னா ஸ்கூல்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதுலேருந்து சடனாக வெளில வரோம் இல்லையா, அதை தான் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ ட்ராப்ட் அவுட் ஆஃப் காலேஜ். அவன் காலேஜ்லேருந்து நின்றுட்டான். ட்ராப் பை. ட்ராப் பை நான் ஏதோ ஒரு வேலையாக போகிறேன், அப்படியே அங்கேயும் டக்குன்னு போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு இடத்துக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வருது, அதை ட்ராப் பை அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ட்ராப் பை யுவர் ஆஃபீஸ் டுமாரோ. நாளைக்கு நான் உன் ஆஃபீஸை அப்படியே பார்த்துட்டு போகிறேன், ஏதோ ஒரு வேலையாக போகிறேன், அப்படியே போகிற வழியில் உன் ஆஃபீஸையும் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஃபிகர் அவுட். ஃபிகர் அவுட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை சால்வ் பண்ணுறது, அதை தான் நம்ம ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ கான்ட் ஃபிகர் அவுட் திஸ் மேத் ப்ராப்ளம். என்னால் இந்த மேத் ப்ராப்ளமை புரிஞ்சிக்கவே முடியல, என்னால் இந்த சம்மை புரிஞ்சிக்கவே முடியல, இல்லை இதை சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஃபிகர் அவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட் அவுட். ஃபைண்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. ஷீ ஃபவுண்ட் அவுட் த ட்ரூத். அவள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அர்த்தம். கெட் அவே. கெட் அவே இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று எஸ்கேப் ஆகுறது, தப்பிச்சு போகிறது கெட் அவே அப்படின்னு சொல்லுவோம். த தீஃப் காட் அவே. திருடன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கெட் அவே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஹாலிடேக்கு போகிறோம் அப்படின்றதையும் நம்ம கெட் அவேன்னு சொல்லுவோம். வி வில் கெட் அவே ஃபார் அ ஃபியூ டேஸ். நாங்கள் கொஞ்ச நாள் ஹாலிடேக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். கெட் ஓவர். கெட் ஓவர் இதையும் நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வருவோம் இல்லையா, அதையும் கெட் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இட் டுக் ஹர் மந்த்ஸ் டு கெட் ஓவர் த பெயின். அவள் அந்த வலியிலேருந்து சரியாகி வர்றதுக்கே சில மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் கெட் ஓவர் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரதையும் கெட் ஓவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹி காட் ஓவர் ஹிஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இப்போ பறக்கிறதுனா அவனுக்கு பயம் இல்லை, அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ஓவர் அப்படின்ட்டு சொல்லலாம். கிவ் அப். கிவ் அப். கிவ் அப் இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா கிவ் அப் சொல்லுவோம். நெவர் கிவ் அப் ஆன் யோர் ட்ரீம்ஸ். உன் கனவை கைவிடாத அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது, அதை நிறுத்துறதையும் நம்ம கிவ் அப் அப்படின்னு தான் சொல்லணும். ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங். அவன் ஸ்மோக் பண்ணுறத நிறுத்திட்டான், அந்த இடத்துலையும் நம்ம கிவ் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கோ அஹெட். கோ அஹெட் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு இல்லை ஓகே ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கோ அஹெட் அப்படின்னு சொல்லுவோம். கோ அஹெட் வித் திஸ் பிளான் அப்படின்னா இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். கோ ஆன். கோ ஆன் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு கோ ஆன் அப்படின்னு சொல்லலாம். த ஷோ மஸ்ட் கோ ஆன். இந்த ஷோ கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ ஆன் யூஸ் பண்ணுவோம். க்ரோ அப். க்ரோ அப் நம்ம வளர்ந்து பெரியவங்களாகும் இல்லையா, அதை தான் க்ரோ அப் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ க்ரூ அப் இன் மதுரை. அவன் மதுரையில் வளர்ந்தான். ஒருத்தவங்க சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம க்ரோ அப் அப்படின்ட்டு சொல்லுவோம். கொஞ்சமாவது வளரு, அதாவது மெச்சூர் ஆகு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் க்ரோ அப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஹேங் ஆன். ஹேங் ஆன் இதை நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம ஹேங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஹேங் ஆன் அ மினிட் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் காத்துருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டைட்டாக பிடி அப்படின்ட்டு சொல்கிற இடத்துலையும் ஹேங் ஆன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஹேங் ஆன் டு த ரோப். ரோப்பை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம ஹேங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். ஹேங் அவுட். ஹேங் அவுட் கொஞ்சம் நேரத்தை வந்துட்டு ரிலாக்ஸ்டாக செலவு பண்ணோம் அப்படின்னா அதை ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். வி யூஸ்வலி ஹேங் அவுட் அட் த பார்க். நாங்கள் யூஸ்வலாக பார்க்கில் தான் வந்துட்டு
ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஹேங் அவுட்னாலே வெளியில் போயிட்டு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத நம்ம ஹேங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு வெயிட் அப்படிங்கிற ஒரு மீனிங் உண்டு. ஹேங் ஆன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஹோல்ட் ஆன், ஐம் கம்மிங், காத்திரு நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். யாராவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கீப் ஆன், கீப் ஆன், ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணு அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம கீப் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஷி கெப்ட் ஆன் டாக்கிங் ஃபார் ஹவர்ஸ், அவள் தொடர்ந்து மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீப் அப், கீப் அப், ஒரே லெவல்லே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அதை கீப் அப் அப்படின்ட்டு சொல்லுவோம். கீப் அப் த குட் ஒர்க், ஸோ நல்லா வேலை பார்த்த இதையே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல நம்ம கீப் அப் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ஸ்பீடில் தொடர்ந்து மூவ் ஆகிட்டுருக்கிறதையும் நம்ம கீப் அப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஐ குடன்ட் கீப் அப் வித் ஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான், என்னால் அவன் கூட போகவே முடியல அப்படின்னு அர்த்தம். அதே ஸ்பீடை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர் அப்படின்னா கவனித்து பார்த்துக்கிறது, இதை தான் வந்துட்டு லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஷி லுக்ஸ் ஆஃப்டர் ஹர் யங்கர் பிரதர், அவளோட தம்பியை கவனிச்சுக்கிறா அப்படின்னு அர்த்தம். லுக் ஆஃப்டர் அப்படின்னா கவனிச்சுக்கிறது, ஜென்ரலாக அதான் மீனிங். லுக் ஃபார், லுக் ஃபார், லுக் ஃபார், ஏதாவது ஒன்றை வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது, அதை தான் வந்துட்டு லுக் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஐம் லுக்கிங் ஃபார் மை கீஸ், நான் என் சாவியை தேட முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. இந்த 25 ஃப்ரேசல் வேர்ப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நான் இவன் கூட தான் வளர்ந்தேன், இதே எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.